ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிட்காயின். அது கேரக்டர் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு பிட்காயின் எடுத்திருக்கேன்னு நீங்கள், இது பிட்காயினோட வீக்லி சார்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே அப்படியே போய் இப்படியே வந்திருக்கு. சரிங்களா? இப்போது என்ன கேரக்டர் அனாலிசிஸ்னால் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று நடந்துச்சு அப்படின்னா அது திரும்ப திரும்ப அதே தான் நடக்கும். அதுதான் சரி. இப்போது பின்னாடி என்ன நடந்துச்சு அப்படி அதை வச்சு இப்போ முன்னாடி ட்ரேட் எடுக்க முடியுமா எடுக்க முடியாதா அப்படிங்கிறது தான். சரி, இப்போது பிட்காயினோட கேரக்டர் இது எல்லா இடத்துலையும் வேலை செய்யும்னு சொல்ல முடியாது. சில இடத்துல இந்த பேரில் மட்டும் வேலை செய்யும். சரிங்களா? அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வீக்லி சார்ட் எடுத்துருக்கீங்களா? இது எல்லா டைம்லேயும் வேலை செய்யும். உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்னு. பார்த்திங்கன்னா இந்த இடம் ஒரு ஹை போயிருக்கான். இங்கேருந்து இங்கே ஹை போயிருக்கான். இப்போது இந்த இதுக்கு ஒரு ஃபிப்பு ஒன்று போட போகிறோம். சரிங்களா? இங்கேருந்து இங்கே ஃபிப்பு போட்டால் 0 பாயிண்ட்ஸ் எதை திரும்பியிருக்கு பார்த்திங்களா? 0.6 திரும்பியிருக்கு. ஓகேவா? அதே மாதிரி 6 திரும்பினதுக்கப்புறம் இந்த ஒரு ஐ இருக்குல்ல, இந்த ஐயை தாண்டி ஒரு க்ளோஸ் வச்சுருக்கு. ஓகேவா? அப்புறம் இந்த மாதிரி ஒரு ரேப்பிடாக ஒரு மூவ் ஆச்சு அப்படின்னா 0.6 திரும்பும். ஓகேவா? திரும்பி மறுபடியும் மேலே இந்த ஒரு ஹையை பிரேக் பண்ணி கொஞ்சம் விக்கு மட்டும் வைக்கும். இப்போது அதே அங்கேருந்து இப்போ கீழே திரும்புது. சரிங்களா? இப்போ இது எவ்வளோ தூரம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போது இதுக்கும் அதே மாதிரி இப்போது ஃபிப் எடுத்தோம் அப்படின்னா 0. திரும்பியிருக்கு. 0.3 திரும்பியிருக்கு. ஓகேவா? 0.3 திரும்பியிருக்கு. 0.3 திரும்பியிருக்கா? இது ஒரு கேரக்டர். சரிங்களா? இப்போது இது அப்படியே பார்த்து மாதிரி போகிற பாருங்க. இப்போ இங்கேருந்து வரைக்கும் ஏறி இருக்குது. இது 0.6 திரும்பியிருக்கு. மறுபடியும் ஒரு கொஞ்சம் ஆகி மறுபடியும் கீழே இந்த இதுக்கு இப்போ போட்டால் 0.3. இங்கேருந்து அதோட டார்கெட். ஓகேவா? இப்போது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கான்செப்ட். இது இந்த இடத்துல மட்டும் தான் வேலை செஞ்சுருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் டைம் ஃபில்மாக எடுத்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். இப்போ இங்கே ஒரு வாட்டி நடந்திருக்கான். இது வீக்லியில் காட்டியிருக்கேன். சரிங்களா? அதனால் வீக்லியில் காட்டியிருக்கேன், பார்த்துக்கோங்க. வீக்லியில் இருக்குது, அதனால் அப்படி இருக்குது. அதே மாதிரி இப்போ இந்த கடைசியாக நடந்து பாருங்கள். இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரெண்டுக்கு ஃபிப்பு போட்டால் என்ன வரும் நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். 0.6 தான் வரும். அதே மாதிரி இங்கேயும் இதுக்கு ஃபிப்பு போட்டால் 0.3 தான் வரும். உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். இருக்கா? இதை விட கொஞ்சம் மேலே போயிருக்கு, கீழே வந்திருக்கு. 0.3 மறுபடியும் கீழே. ஓகேவா? இப்போது ஃபிப்பு போட்டு பார்ப்போம். அந்த டெய்லியில் மாற்றிப்போம். கரெக்டாக இருக்கும். இந்த லோட்டு இந்த ஐ இப்போ போட்டோன்னா 0.6 திரும்பணும். ஓகேவா? 0.6 திரும்பியிருக்கா? பார்த்துவோம். இந்த இடத்துல 0.6 இந்த இடத்துல திரும்பியிருக்கு. ஓகேவா? அதே மாதிரி இந்த இடத்துல இப்போ போட்டால் 0.3 திரும்பணும். 0. கரெக்டாக இங்கே திரும்பியிருக்கு. பார்த்தீங்களா? 0.3 இதெல்லாம் திரும்பியிருக்கு. பார்த்தீங்களா? இந்த ஒரு கான்செப்ட் இதில் மட்டும் இல்லை, நிறைய இதில் பேரில் இந்த கான்செப்ட் வேலை செய்யாது. இதே மாதிரி நிறைய பேரில் வேறு கான்செப்ட் வேலை செய்யும். அது வேணும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள், எந்த பேரை அனலைஸ் பண்ணி போடலான்னு அதை போட்டுறேன். ஓகேவா? இப்போது இந்த இடம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா, இப்போ 0.6 திரும்பவும் தெரிஞ்சிச்சுன்னா இதோட ஐலேருந்து கொஞ்சம் மேலே வரைக்கும் போகணுன்னு ஒரு என்ட்ரி எடுத்துருக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி இப்போ இங்கேருந்து ஃபால் ஆகுது அப்படின்னா 0.3 திரும்ப. இது இந்த ஒரு கான்செப்ட் நடந்துச்சு அப்படின்னா இது கண்டிப்பாக நடந்துரும்னு வச்சுக்கோங்களேன். இது ஃபஸ்ட்டு, செகண்டு. அப்புறம் இதில் நடந்துச்சுன்னா நீங்கள் இங்கே ஒரு சில் போட்டோம் அப்படின்னா இதோட இது இப்போது இங்கேருந்து இந்த டார்கெட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது அதுக்கு ஒரு டூல் இருக்குது. அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அது வேணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் வேணால் அடுத்த இதில் அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போது இந்த இது டெய்லி வீக்லியில் மட்டும் தான் கிடைக்குதுன்னா 50 மினிட்ஸாக நடக்கும். அது எங்கன்னா ஒரு தேடி பார்த்தா கிடைக்கும். இப்போது
எக்ஸாம்பிளுக்கு இப்போது சொல்லுங்க, இன்னும் ஸ்மால் டைம் ஃப்ரேமில் கட்ட போகிறோம். ஒரு 1 ஹவர் பண்ணிங்கன்னா சும்மா அப்படியே தேடிட்டு வந்தீங்கன்னா ஒரு வாட்டி பேட்டர்ன் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அடுத்த வாட்டி அப்படியே தெரிஞ்சிடும். அதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த இடம் பாருங்கள், 4 ஹவர்ஸில் இந்த இடத்துல இதே பேட்டர்ன் நடந்திருக்கு. இதுதான் உங்களுக்கு. இப்போ இங்கேருந்து ஏறி இருக்குது, மறுபடியும் இறங்கியிருக்கு, மறுபடியும் ஏறி இருக்குது, மறுபடியும் இறங்கியிருக்கு, மறுபடியும் ஏறி இருக்குது, மறுபடியும் இறங்கியிருக்கு. ஓகேவா? இப்போ இந்த 2 கிளிப்பு போட்டிங்கன்னா 0.6 தான் வரும். அதே மாதிரி இந்த 2 கிளிப்பு போட்டிங்கன்னா 0.3 தான் வரும். இதான் ஃப்ரெண்ட்ஸ் கான்செப்ட்டு. ஓகேவா? அடுத்து என்ன பேர் பார்க்கலாம் அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள், பார்க்குறேன்.